காசு இல்லாம மொட்டை அடிக்காது ரூம்ல இது மாதிரி இருக்கிறாங்க. எங்க போயிடுச்ச யாருக்கு அடிச்சா பையன் யாரும் விஷயத்த வெளியே சொல்ல கூடாது. புரியுதா இல்லையா? ஒன்றும் செய்ய முடியாது. கண்டிப்பா வலிச்சா தேவை மொத்தமா. அப்படி நானும் பாக்குறேன். கொஞ்சம் வந்துருண்டா எல்லாமே சாதாரண இருக்கா. தண்ணி ஊத்தி ஊத்தி வடி வெட்டாணி மக்களுக்கு அன்பான வேண்டுகோள் போட்டு முக்கி வழி நான் முடிய வராது. என்ன ராஜேஷ் இப்படி ஆயிட்டா? அவனே பழகிக்கிறான். நாளைக்கு சாரு இதுக்கு ஃபங்க்ஷனால முடியுது சார். காய் கொடுத்து பண்ணலாம் ஃபுல்லா. அச்சாத படத்துல மாதிரி நாளைக்கு ரோட்ல போய் திரும்ப சாப்பிடுறது தண்ணில வந்து விட்ட போறாங்க. அஜய் அப்படி கட்ட மாட்டாங்க. இது விட்டு வர பாருங்களா? அவரு என்ன கயிறு இருக்கிற போட்டி மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். கழுத்துல போட்டாங்க பழைய பகைய வச்சு யாரோட சக்கரை பையன் அவனு கையில போற அவங்க வச்சுப்பாங்க. அதாவது அந்த மாதிரி செட்டு தான் அழகா இருக்கும். இவன் ஏன் இப்படி புடிச்சிட்டே இருக்க? அப்படி விடு. பஸ் முடிய பேப்பர்ல நீங்க போட்டுட்டு இருக்கீங்க. இந்த கூட்டு வர பிறகு சொல்றாரு. நல்லா தானே இருக்கீங்க. அப்படியே போட்டு போறீங்க. அப்படியே விட்டு அடுத்து இந்த படத்துல முகமுடி தூ எடுக்கிறோம். கார்த்தியும் சந்தானமும் இப்ப அப்படியே விட்டுட்டு போயிட்டா நினைச்சு அக்ரிமெண்ட் போடு. 100 ரூபா 500 ரூபா அக்ரிமெண்ட் போடுவானே. அதுதான் அப்படி முன்னாடி விட்டுக்கலாம் அவனை. பின்னாடி கூட போட்டு இல்லை ஃபர்ஸ்ட். முன்னாடி ரொம்ப ஈஸியா வந்துடும் அவனை. அது வாட்டர் சார் அது முன்னாடி ரொம்ப ஈஸியா வந்துடும். ஃபர்ஸ்ட் இங்கே கூட இல்லை தள்ளுவானே. இன்ட்ரெஸ்டிங். இங்க என்ன தள்ளுறீங்க? இங்க என்னத்தை பாக்குறீங்க? மொட்டை தானே அடிக்கிறாங்க. நான் பாக்கணும் எப்படி அடிக்கிறேன். அவருக்கு அடிச்சுட்டு அதனாலதான் மொட்டை அடிக்கிறாரு தெரியுமா? நீங்க எங்க வரீங்க? நீங்க இங்க இருங்க. நீங்க கடைசியா வரலாம். நம்ம சிக்ஸா வெட்டிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இல்ல அவங்க வச்சு வேற சேர்த்து அழகா டாக்டர் இது சேவிங் ஃபர்ஸ்ட் வந்து சிசர் வச்சு கட் பண்ணுவானா? சிசர் கட் பண்ணா ஈஸியா இருக்குங்க. அது என்ன தேய்க்க கூடாது. என்ன தேய்க்க அதனாலதான் அது இந்த பிளேட்லாம் பத்தாது. பிளேட்லாம் எடுக்கும். பிளேட் இருந்தா ஒரு சிசர் வச்சிருக்கோம். சிசர் வச்சு கண்டக்காம கட் பண்ணிட்டு அதுக்கு ஈஸியா இருக்கும். எப்போ முடிஞ்சிருக்கும்? இப்பதானே ஆரம்பிச்சது. எப்பயும் முடிஞ்சிருக்கும். இந்த மாதிரி இருக்க அவனுக்கு முடி பெருசு பெருசா இருக்குல்ல, அதனால மேல முடி வளர்க்கும். அது இல்ல சார். என்ன அது சார்? சிசர் வச்சிருக்காங்கல்ல இவன் தானே. என்ன விட்டுலாம். நான் வெட்ட மாட்டேன். முன்னாடி வச்சுக்கிட்டு சார் நீங்க வெட்டுங்க. வெட்டிட்டு என்ன இது என்ன பெரிய பிட்டு படமா எடுக்கிறாங்க. கேமரா எடுத்து ஆஃபீஸ் ஒன்று கேங்க போட்டாங்க. நல்லா இருக்காதுல்ல, ஒரு மாதிரி இருக்குங்களா? அப்புறம் எடுக்க நீங்க கம்முன்னு இருங்க. போய் உட்காருங்க பழைய இடத்துல. ராஜேஷ் அழுகாதானே ஜிக்கு? நீ நல்லா வெட்டுமா குறைக்கும் சொல்லுது. அந்த இது வேஸ்ட் சார். அந்த இது இழுத்துறாங்க கையோட வந்துடும். ரைட் அப்படி பிடிச்சி அப்படி. இதெல்லாம் தப்புன வேசனை தெரியுமா? இப்படிலாம் முட்டை எடுக்க கூடாது. சீப் வச்சுட்டு கட் பண்ணுங்க சார். முட்டை எடுக்கிறது ப்ராப்ளம் இல்லை. தெரியாது உங்களுக்கு தெரியாதா?
இது கூட ஃபர்ஸ்ட் ஆகிட்டு அது கூட ப்ராப்ளம் அவன் தான் ப்ராப்ளம். கடைசியாக கோடு ஒன்று போட்டு விட்டுருக்க அப்படி சரியா அமீர் கான் மாதிரி அது மாதிரியாவது பண்ணிக்கலாம். ஷார்ட் கட்டிங் போட்டு ஒரு கோடு போட்டிருக்கலாம் அமீர் கான் மாதிரியாவது. அந்த தோரணையாக இருக்காரு, நல்லா இருக்கும். இப்படி இருந்து எதுக்கு நல்லாவே இல்லை, மொட்டை இருக்கா. அதான் ரோட்டில் வச்சு அடிச்சிக்கலாண்ணா ராசனா, அந்த கேட்டுக்கிட்ட வச்சு அடிக்கலாண்ணா ராசனா. ராசனா ராசனா கேட்டுக்கிட்ட வச்சு அடிக்கலாண்ணா. சும்மா யாரும் பயந்து இருக்காது மண்டே எவ்வளோ எவ்வளோ இனிமே முடி முளைக்காது தெரியுமா? பாருங்க அந்த அறிகுறியே இல்லை. என்ன தள்ளுது அப்படியோட அறிகுறியே இல்லை. ஏதாவது முடி வந்து முளைச்சி முடி நிற்கும், அதெல்லாம் இல்லை. நல்லா இருந்துச்சா பட்ஜெட் குறுக்குன்னு வெட்டி விட்டுருவோம். அதுனா ஏதாவது பிரச்சனை தலையில அடிச்சா கூட அந்த முடி வந்து மறைச்சிக்கிறோம். இப்ப அதுவும் மறைக்க மொட்டை ஸ்ட்ரெயிட்டா பொழந்துரும். அடிக்கிறது முக்கியம் சார், கரெக்டா அடிக்கணும். முடிட்டு திட்டினாரன்னுன்றது அதுதான் கரெக்டா ஒண்ணுடாம. இவ்வளவு தண்ணியே தெளிக்க கூடாது மேல. என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் வழுக்குது. ஃபர்ஸ்ட் போட்டேன் வழுக்குது. என்ன போட்டு போடுறேன் அப்படி போடுறேன். பேசினா காதோட அறுத்து விட்டு என்னது ராஜா முடி விட்டுவாங்களா? பேர் என்ன? சாணா பயலா? சாணா பயல் இல்லைங்க, வேற என்னமோ பேர். அம்பட்டே தோத்துறாளுக்குறா இவரை விட இன்னொருத்தர செதுக்குறானே அப்படியே மனுஷன். பழகிறாரு சார். நானும் பழவா சார். நான் எடுக்கிறேன். நீ உன்னை மட்டும் விடி கூட உன்னை மட்டும் விட்டு விடுங்க. காதலுங்க ஒன்று வெளில போக கரும்பு புரியுது இல்லை. இவரு நாளைக்குமா நல்ல வச்சு இவர் ரெண்டு நாள் நல்ல சாதம் போட்டு எடுத்தோம். வெட்டுதே இல்லை. இதுல கட்டாடியே பொழந்து கட்டுறா அப்படியே புடிச்சு வெட்டினாரியா ராசனா. இந்த கத்தி இல்லைன்னு வேலைக்கே ஆகாது. நான் எதுவும் மூச்சு வெட்டமா வெட்ட முடியாது, முடி வெட்டிட்டு வெட்டணும். சவரம் பண்ணா நீங்க போய் சொல்லி விடாங்களா? சவரம் நானே எடுக்க மாட்டேங்க. எடுத்துட்டே இல்ல பாருங்க மண்டை தெரிஞ்சு பண்ண முடி வெட்டும் போது ஒரு மாதிரி இருக்கு. வெட்டக்கூடாது வழியா அப்படியே இழுக்கும்போது காதை எடுத்துறாரு. இது இப்போ வெட்ட முடியாது, இப்போ எடுக்க முடியாது, லேட் ஆகும், ரொம்ப லேட் ஆகும். இந்த செட்டு சரி வராது, டைரக்ட் செட்டும் சரி வராது, என்ன வேற வச்சிருக்கிறேன். இப்போ நான் இதை எடுத்துருவோம் சார். மணி 10. கடை கொடுத்துருவானே மிஷின்ல போட்டு தொடர்ந்து அடிச்சோம்னா முடிஞ்சிடும். நாய் வெடிக்கலாங்க பாதி, வெடிக்கலாங்க போங்க. ஹலோ நிஜமான நாய் பார்த்துக்கலாங்க பாதி, காலைல எடுத்துட்டு போகலாங்க. வாசனா காலைல எடுத்துக்கலாமா பாதி? இதுல என்ன நைட் எவன் பார்க்க போறான்? நீ பாதி மட்டும் வாங்கிட்டு நாளைக்கு பாதி வழுக்குது. கார் ரோடு போய் போடலாம் போங்க. கார் போய் நான் மண்டை போகுதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இழுக்கிற பார்த்தா அழுத்தி இழுக்கிறாருண்ணா. இதாங்க அழுத்து. சப்பாத்தி ஒழுங்கு சமைச்சோமா உட்காந்தோமா தலையிலே போட்டாங்களோ? ஏன் மண்டெல்லாம் புக்கம் புக்கம் நோய் இருக்கோ உங்களுக்கு?
ஆமா இவர் ஏதோ சத்து கிடையாது, அதனாலதான் அந்த முடியெல்லாம் நரைக்கிறது, முடி வளராது. கஞ்சா அடிச்சிட்டு இருக்காமல அவனை, கஞ்சா அப்பனா உங்களுக்கு ஏன் கொட்டுது? நீங்க கஞ்சா அடிக்கிறீங்களா? எனக்கு வந்து கொட்டுது, எனக்கு வந்து அதாவது இல்லக்கா சார், அதிகமா ஒரு இது ஏதாவது ஒரு இது கம்மியா இருந்தா உங்களுக்கு முடி வளராது. அதுதான் கொஞ்சம் கம்மியா இருந்தா முளைக்காது, ஆமா கொட்டும். பேசிக்கிட்டே இருந்தா அப்படிதான் முடி கொட்டிட்டே இருக்கு. இது புண்ணை போட்டாருங்க, புண்ணு ரத்தத்தை இப்பதான் அதை செய்து தெரியல ஆரம்பிக்க. இந்த இடத்துல போட்ட அண்ணங்கிட்ட எல்லாம் ஃபுல்லா இருக்கு, இன்னமே திருவிழாத சந்தனம் தேய்க்கிறப்பதான் நினைக்கிறேன். அப்ப அது என்ன பொக்கலம் தானே. எண்ணெய் வச்சு வேஸ்ட் ஆயிடுச்சுல அவனுக்கு ஐயசு. அந்த 400 எண்ணெய் தானே வச்சேன். இப்போ அந்த எண்ணெய் வச்சு வேஸ்ட் ஆயிடுச்சுல. மண்டலம் புக்கம் இல்லை அவனே அந்த எண்ணெயை வச்சு வேஸ்ட் ஆயிடுச்சுல. அப்போ இது வந்து மொட்டையை வச்சு ஒழுங்கா வச்சுக்கலாம்ல. அதிகம்ல வச்சிடலாம், என்ன தீந்தா வச்சு கடையில் வேஸ்ட் ஆயிடுச்சுல. இப்போ வச்சு முதல்ல வச்சு என்னமோ வேஸ்ட் ஆகுது. ஏன்னா முடி விழுந்து வேஸ்ட் ஆகிடாங்க, அதை பார்க்கல. நாளைக்கு முட்டை பாஸ் என்ன ஃபங்க்ஷன் போகும்போது முட்டை பாஸ் போறியா? அதான் தீ மியூசிக் கிரியேட் பண்ண உங்களுக்கு. தீவு போட்டோம் முட்டை போடுறியா? முடியா? ஏன் அவரை கொல்றீங்க? ஏதோ மொட்டை அடிச்சா மொட்டை தான் வர முடியும், முடி முடிச்சு காலையில் வர முடியும். அவரு மொட்டை போடுறான்னு கேட்குறான். முடி ஒன்றும் இருக்க மாட்டேங்குது, எல்லாம் போயிடும். அது வளர்றதுக்காண்டி எண்ணெய் தேய்க்க பண்ணணுமே, அதனால போடுறாரு. எண்ணெய் தேய்ச்சா அது கொஞ்சம் சாரணும், அதுக்காண்டி அப்படியே சும்மா இருந்ததுக்கு வேஸ்ட் தானே. மொட்டை அடிக்க வேண்டியதான், முடி தானே முடி தானே வளர்த்துட்டே இருக்கு. காதுங்க